ஹாய், இந்த வீடியோவில் மலபார் மல்லி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா மல்லி பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. பார்க்கலாமா? இப்போ பார்த்துட்ருக்க இந்த மல்லியோட நேம் மலபார் மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, ஸ்டார் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்குறது கொஞ்சம் ஸ்டார் மாதிரி ஷேப்பில் இருக்கனாலையான்னு தெரியல, ஸ்டார் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மல்லிகைப்பூ வாசனை உள்ளது தான். வாசனைனா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்காது, கொஞ்சம் லைட்டான மைல்டான ஒரு வாசனை இருக்க தான் செய்யும். நார்மல் மல்லிகைப்பூ வாசனை இருக்காது. இந்த மல்லியில் ஒரு வித்தியாசமான ஒரு வாசனை இருக்கும். அதில் இதழ்கள் நல்ல நீட்டமாக இருக்கும். மொட்டுக்களும் கொஞ்சம் பெரிய பெரிய நீட்ட மொட்டுக்களாக தான் இருக்கும். இது விரிகிறவ பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஜாஸ்மினை பொறுத்த வரைக்கும் கொடியாகவும் வளர்க்கலாம், செடியாகவும் வளர்க்கலாம். வேகமாக கொடியாக ஏறுற வெரைட்டி தான். இல்லை செடியாக போதும்னா அப்படின்னா கட் பண்ணி வச்சு நம்ம செடியாக கூட வளர்த்திக்கலாம். இந்த மல்லி மட்டும் பார்க்குறப்ப ஜாதி மல்லி, இந்த பிச்சிப்பூ, நம்ம ஊரில் பிச்சிப்பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிச்சிப்பூவில் ஒரு பிங்க் கலர் ஷேடில் இருக்கும் இல்லையா பிச்சி, அதை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மொட்டை பார்த்தீங்களா, ஒரே ஒரு லைன் மட்டும், ஒரே ஒரு இதழ் மட்டும் பிங்க் கலரில் ஒரு கோடு நீட்டமாக விழுந்திருக்கும். அது ஒரு பிங்க் ஷேடு கொடுக்கும். ஒரே ஒரு லைன் மட்டும்தான் போகும். அந்த மாதிரி மொட்டு பார்க்கும்போது ஜாதி மல்லி மட்டும் நீட்டமாக இருக்கும். அது கொஞ்சம் கட்டையாக இருக்கும். இது கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஜாதி மல்லி பிங்க் கலர் மொட்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இது வாசனை வித்தியாசமாக இருக்கும், நல்ல வாசனையாக தான் இருக்கும். இந்த மலபார் மல்லி பார்க்கும்போதே தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நிறைய பூ வைக்கும், எல்லா கிளைகளையும் மொட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த பிளான்ட் மொத்தமும் பூ தான். எந்தெந்த கிளைகள் எங்கெங்கே போகுதோ அங்கங்கே எல்லாமே மொட்டு வைக்கும். குட்டி பிளான்டாக இருந்தாலும் தினம் பூத்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம பூத்து முடிய கட் பண்ணி விட அது பூத்துகிட்டே இருக்கும். ஆல் டைம் சீசன் சொல்லலாம். இது எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கிறது தான். இதுக்குன்னு சீசன் டைமில் தான் பூக்கும் அப்படின்னு கிடையாது. எங்கிட்ட எப்போவுமே பூத்துட்ருக்கு. நான் பூத்து முடிஞ்சோன்னே கட் பண்ணி விட்டுருவேன். மறுபடியும் பூத்துகிட்டே தான் இருக்குது. நல்ல வாசனை உள்ள மல்லி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இல்லையா, ஊசியாக நீட்டமாக பார்த்தீங்களா. விரிஞ்ச அப்புறம் இப்படி தான் ஸ்டார் போல் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். விரைய முன்னாடி கட்டிட்டீங்க அப்படின்னாலும், மொட்டா பறித்து கட்டிட்டீங்க அப்படின்னாலும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். பாய்.